ஆன்மீக தேடலில் நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கால்னு ஆள்னு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும். சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நாயன்மார்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ அதையும் பாருங்கள். இன்னைக்கு களரிச்சரிவார் நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரோட இணைஞ்சு கிடைக்கதற்கரிய சிவனடியை பெற்றவர். சேரமான் பெருமாள் நாயனார்னு பேரால சிறப்பிக்கப்படுறாரு. இவர் சிவனடியாருக்கு மேல கொண்டிருந்த அன்பால உவர்மண் சிந்தின மேனிய உடையவரை சிவனடியாராவே நினைச்சு வணங்கினாரு. சிவனடியாரான பானபத்திரரோட வறுமையை போக்குறதுக்காக இறைவனார் திருமுகம் எழுதி பானபத்திரர்கிட்ட கொடுத்து களரிச்சரிவார் நாயனார்கிட்ட கொண்டு சேர்ப்பிக்க சொல்லி பொருள் பெற்று கொள்ளுமாறு அனுப்பின பெருமையையும் உடையவர். சிற்றுயிர்களோட பேச்சு மொழியையும் மற்றவங்க சொல்ல இருக்கிறதையும் செய்ய இருக்கிறதையும் உணரக்கூடிய ஆற்றலை இறையருளால பெற்றிருந்த சிறப்பையும் உடையவர் தான் இந்த நாயனார். இவர் இறைவன் மேல கொண்டிருந்த பேரன்பால தம்மோட வழிபாட்டோட முடிவுல தில்லை ஆடல் அரசனோட கார் சிலம்பொலியை கேட்கக்கூடிய திறனை இறைவனாலேயே அருளப்பட்டிருந்தாரு. பண்டைய சேர நாட்டோட தலைநகர் வஞ்சி, அதோட இன்னொரு பெயர் கொடுங்கோளூர். அந்த ஊருக்கு கிட்டக்க திருவஞ்சை களம் அப்படின்னு ஒரு தலம் ஒன்று இருந்தது. கொடுங்கலூர் மகோதை அப்படின்னு அழைக்கப்பட்டது. சேரர் குலத்துல பிறந்த பெருங்கோதையார் சிவபெருமான் கிட்ட தீராத அன்பு கொண்டிருந்ததுனால திருவஞ்சை குலத்துல வீழ்ச்சி இருந்த அஞ்சை களத்தப்பரை வணங்கி அந்த கோவில்ல உரிய தொண்டுகளையும் செஞ்சு சிவனடியையே நினைச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ வஞ்சிய தலைநகராக கொண்டு அரசாண்டுட்டு இருந்த சேர மன்னன் செங்கோர் பொறையன் அப்படின்றவன் முக்தி வேண்டி அரச பதவியையும் துறந்து துறவரம் மேற்கொண்டு போயிட்டான். அந்த சமயத்துல அஞ்சை களத்தப்பர் பெருமாக்கோதையாருக்கு அரசாட்சியை ஏற்றுக்கொள்றபடி ஆணையிட்டதோடு மட்டும் இல்லாம சிற்றுயிர்களோட பேச்சு மொழியை அறியவும் மற்றவங்க சொல்ல இருக்கிறதையும் செய்ய இருக்கிறதையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றலையும் திருவருளா வழங்கினாரு. இறைவனோட திருவருளால பெருமாக்கோதையாருக்கு கிடைத்த கலறுதல், அதாவது தெரிஞ்சு கொள்ளுதல் ஆற்றலால அவர் கலரிச்சு அறிவார் அப்படின்னு அழைக்கப்பட்டார்னு சொல்றாங்க. இறைவனோட ஆணை கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் முடிசூடா மன்னராவே சேரமான் பெருமாள் அப்படின்ற திருப்பெயரோட சேர நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. சேரமான் பெருமாள் இறைவன் பால் கொண்டிருந்த பேர் அன்பால தினசரி செய்யக்கூடிய வழிபாட்டோட முடிவுல வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டதோட அடையாளமா தில்லை நடராஜ பெருமானோட கால் சிலம்பு ஒளியை கேட்கக்கூடிய திறனை இறைவனார் அவருக்கு கொடுத்தாரு. இப்படி ஒரு நாள் சேரமான் பெருமாள் நாயனார் செய்த வழிபாட்டோட இறுதியில ஆடல் அரசனோட கார் சிலம்பொலி கேட்கல. இதனால மனமுடைஞ்ச அவர் நம்ம செஞ்ச வழிபாட்டில் ஏதோ ஒரு தவறு நேர்ந்துட்டுது, அதனால தான் இறைவனோட கால் சிலம்பொலி கேட்கல அப்படின்னு நினைச்சு உடை வாளால குத்தி கொல்ல போனாரு. அப்போ ஆடல் அரசனோட சிலம்பொலி களரிச்சரிவார் நாயனார் காதுல ஒலிச்சுது. இறைவனே, இன்னைக்கு இந்த ஒலி தாமதத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு வருந்தி கேட்டாரு. இன்னைக்கு தில்லையில சுந்தரன் திருப்பதிகத்தை பாடுனா, அதை கேட்டுட்டு இருந்ததுனால கொஞ்சம் தாமதம் ஆயிட்டுன்னு சொல்றாரு இறைவனும். சுந்தரரையும் சேரமானையும் நண்பர்களாக ஆக்கணும் அப்படின்றது தான் இறைவனோட திருவுள்ளம். அதனாலேயே சிலம்பொலியை காலம் தாழ்த்தி ஒலிக்க செஞ்சாரு இறைவன். இறைவனாரோட கூற்று கேட்டதும் அவ்வளவு சிறந்தவராகிய சுந்தரரை தரிசனம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் சேரமான் பெருமாளுக்கு வந்தது. அதனால தில்லையை நோக்கி புறப்பட்டாரு. ஆனா சேரமான் பெருமாள் நாயனார் தில்லையை அடையிறதுக்கு முன்னாடியே சுந்தரர் தில்லையை நீங்கி திருவாரூர் அடைஞ்சாரு. தில்லை சென்ற களரிச்சரிவார் நாயனார் ஆடல் அரசனை வணங்கி பொன்வண்ண தந்தாதி அப்படின்ற நூலையும் பாடினாரு. அதுக்கப்புறமா சுந்தரர் திருவாரூர்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திருவாரூருக்கு போய் அவரை வணங்கி நட்பு கொண்டாரு. 2 பேரும் உள்ளம் கலந்த பெரும் நண்பர்களும் ஆனாங்க. திருவாரூர்ல இருக்கக்கூடிய புற்றிடங்கொண்ட நாதரை 2 பேருமே வணங்கினாங்க. சில காலம் திருவாரூர்ல தங்கியிருந்த சேரமான் பெருமாள் தியாகேசரை போற்றி திருவாரூர் மும்மணி கோவை அப்படின்ற நூலையும் பாடினாரு. அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனாரோட சேர்ந்து சோழ நாடு மற்றும் பாண்டிய நாடு தலங்களை வழிபட்டு திருவஞ்சை களத்தை அடைஞ்சி அஞ்சை களத்தப்பற சுந்தரரோட இணைந்து வழிபட்டார் களரிச்சரிவார் நாயனார். நகர் முழுவதும் சிறப்பாக அலங்காரம் செஞ்சு சுந்தரமூர்த்தி நாயனாரை வரவேற்று சில காலம் தம்மோட இருக்கவும் செஞ்சாரு. அதுக்கப்புறமா சுந்தரர் திருவாரூருக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு தடவை வஞ்சி நகரத்துக்கு வந்தார் சுந்தரர். அப்போ திருவஞ்சை களம் போய் வழிபாடு செய்யற சுந்தரருக்கு உலக வாழ்வு போதும் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. அதை குறிப்பால் இறைவன்கிட்ட விண்ணப்பமும் செஞ்சாரு. இறுதியில அவன் அருளால அவன் தாள் பணிய சுந்தரர் தன்னோட 18வது வயதுல ஆடி சுவாதி நாள்ல சிவனடி சேர அடைந்திட பதிகத்தையும் பாடினாரு. சிவபெருமான் வெள்ளை யானைய சுந்தரருக்கு அனுப்ப அதுல ஏறி கைலாயத்துக்கும் போனாரு. இந்த செய்தியை கேள்வியுற்று அரண்மனையில இருந்த சேரமான் பெருமாள் குதிரைக்கு மேல ஏறி திருக்கோவிலுக்கு போனாரு. அதுக்குள்ள சுந்தரர் யானை மேல கையிலே சென்றது தெரிஞ்சதும் அந்த குதிரையோட காதுல சிவ மந்திரத்தை சொல்லவும் குதிரை காற்றுல பறந்து கைலையை நோக்கி போனது. சுந்தரரோட யானைக்கு முன்னாடி குதிரையில கைலை சென்ற களரிச்சரிவார் நாயனார்
வாயில்ல தடைபட்டு உள்ள போக முடியாம வெளியவே நின்னாரு. சுந்தரர் கைலையை அடைஞ்சு இறைவனாரையும் உமையம்மையும் வழிபட்டுட்டு சேரர் பெருமான் வெளியில காத்திருக்கிறத இறைவனுக்கிட்ட சொன்னாரு. உடனேயே சிவனார் அவரை அழைச்சிட்டு வர பணிஞ்சாரு. கைலைக்குள்ள போய் இறைவனார சேரர் பெருமான் வணங்குனதுக்கு அப்புறமா யாம் அழைக்காமல் நீ ஏன் இங்க வந்தாய் அப்படின்னு கேட்கிறாரு. அடியேன் சுந்தரமூர்த்தி நாயனாரோட திருவடிகளை வணங்கி அவர் யானைக்கு முன் சேவித்து வந்தேன், இறைவனாரோட கருணையால இங்க வரப்பெற்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா இறைவன் கிட்ட இன்னொரு விண்ணப்பமும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அடியேன் தேவரீர் மேல் உலா ஒன்று பாடியுள்ளேன், அதனை திருச்செவி சாய்த்து அருள வேண்டும் சொன்னாரு. இறைவனாரும் தன்னோட சம்மதத்தை தெரிவிக்க திருக்கைலாய ஞான உலா அப்படின்றத பாடினாரு. அதை கேட்ட இறைவனார் மனம் மகிழ்ந்து தம்மளுடைய சிவ கணங்களுக்குள் ஒன்றா களரிச்சரிவார் நாயனாரை சேர்த்துக்கிட்டாரு. கொடை பண்புல சிறந்து சுந்தரரோட கிடைச்சதற்கரிய வீடு பேச்சினை பெற்ற களரிச்சரிவார் நாயனார சுந்தரர் திருத்தொண்ட தொகையில கார் கொண்ட கொடை களரிச்சரிவார்க்கும் அடியேன் அப்படின்னு போற்றுறாரு. ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்துல சுந்தரர் மற்றும் சேரமான் பெருமாள் நாயனார் குரு பூஜை எல்லா சிவாலயங்களும் வெறும் விமரிசையா கொண்டாடப்படுது. இந்த நாள்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் சேரமான் பெருமாள் அருளிய பதிகங்களை பாடி மனமாற சிவபெருமானை வழிபட்டா சகல துக்கங்கள்ல இருந்தும் அவர் நம்ம விலக்கி காப்பாற்றுவாரு. அடுத்ததா கலர்சிங்க நாயனாரை பத்தி பார்ப்போம். பட்டத்தரசியான தன்னோட மனைவி கோவில்ல அர்ச்சனைக்குரிய மலர்களை தெரியாம முகர்ந்ததுனால முகர்ந்த மூக்குக்கு முன் எடுத்த கையென்றோ அப்படின்னு தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டியதுன்னு சொல்லி தன்னோட உடை வாளால தன்னோட மனைவிய கையையே துண்டிச்சிருக்கிறாரு. இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரோட சம காலத்துல வாழ்ந்தவர். கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கலர்சிங்கன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால திருத்தொண்ட தொகையில போற்றப்பட்டிருக்கிறாரு. தொண்டை நாட்டில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட பல்லவ மன்னர் வம்சத்துல தோன்றினவர் தான் இந்த கலர்சிங்க நாயனார். இவர் சிறந்த சிவபக்தர். சிவபெருமானோட பேர் அருளால அறநெறி குன்றாம அரசாட்சி செஞ்சுட்டு வந்தாரு. எந்த பணியா இருந்தாலும் சரி சிவபெருமான் வழிபாட்டை மட்டும் தவறாம கடைபிடிச்சிட்டு சிவாலயங்களுக்கும் போய் தரிசனம் செய்ததுல ரொம்ப விருப்பம் கொண்டவர். இவர் வடபுலத்து மன்னர்களையெல்லாம் வென்று பொன்னும் பொருளையும் பெற்றாரு. அதையெல்லாம் சிவபெருமான் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய கோவில் எங்கேயும் போய் திருத்தொண்டு புரிஞ்சும் அடியார்களுக்கு அதை கொடுத்துட்டு வந்தார். ஒரு தடவை மன்னர் கலர்சிங்க நாயனாருக்கு திருவாரூர்ல கோயில் கொண்டிருக்கக்கூடிய தியாகராஜரை தரிசனம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. உடனேயே பட்டத்து அரசியான தம்மளோட மனைவி பரிவாரங்கள் எல்லாம் சூழ திருவாரூர் நோக்கி புறப்பட்டாரு. பூங்கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாரூர் கோவிலை அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஈசன் மேல இருக்கக்கூடிய பக்தியிலே மூழ்கி தியானத்திலையும் ஆழ்ந்தாரு. திருக்கோயில வலம் வந்துட்டு இருந்த அரசியார் அங்க இருக்கக்கூடிய அழகிய எழில்மிகு மண்டபங்களை கண்டு வியப்படைஞ்சாங்க. அப்போ ஒரு மண்டபத்துல தொண்டர்கள் அமர்ந்து பூ தொடுத்துட்டு இருக்கதையும் பார்த்தாங்க. அங்க இருந்த வண்ண மலர்களை பார்த்ததுமே அரசியாருக்கு ஒரே ஆனந்தம். தன்னையே அறியாம அங்க இருந்த மலர் உன்னை எடுத்து மூக்கு கிட்டக்க வச்சு நறுமணத்தையும் முகர ஆரம்பிச்சாங்க. இறைவனுக்கு சமர்ப்பிக்க இருந்த மலரை எடுத்து அரசியார் முகர்ந்துட்டதை பார்த்த அங்கு கூடியிருந்த தொண்டர்ல ஒருத்தரான செருத்துணை நாயனார் சிவபெருமானுக்கு வச்சிருக்கக்கூடிய மலர்களை முகர்ந்து பார்க்கறது தவறு அப்படின்னு சொல்லி அரசினும் பார்க்காம தன்னோட கையில இருந்த சிறு வாளை கொண்டு அவரோட மூக்கை அறுத்துட்டாங்க. மூக்கை இழந்த அரசி வலியால அலறினபடியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. இதை கேள்விப்பட்ட மன்னரான கலர்சிங்க நாயனார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசியாரோட பரிதாப நிலையை பார்த்தாரு. பதைச்சு போனாரு. அங்க மனைவிக்கு கிட்டக்க ருத்ராட்சம் அணிஞ்சு காவி அடை தரித்திருந்த செருத்துணை நாயனார் கையில சின்ன வாளோட நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ந்தே போனாரு. அப்போ செருத்துணை நாயனார் நடந்ததை சொன்னாரு. இதை கேட்ட கலர்சிங்க நாயனார் மனம் கலங்கினாரு. நீங்க தண்டனைய முறைப்படி கொடுக்கல, மலரை கையில எடுக்காம எப்படி முகர்ந்து பார்க்க முடியும்? அதனால முதல்ல தவறு செஞ்ச கைக்கு தாங்க தண்டனை கொடுக்காம விட்டுட்டீங்களேன்னு சொன்னபடி தன்னோட உடைவாளை எடுத்து தன்னோட மனைவியோட வலது கரத்தை வெட்டினாரு. தன்னை காட்டிலையும் உயர்ந்த சிவபக்தி கொண்ட கலர்சிங்க நாயனாரை நோக்கி தலை வணங்கினாரு செருத்துணை நாயனார். இதை கண்ட வானவர் கலர்சிங்க நாயனாரோட பக்தியை கண்டு சிலிர்த்து பூமாரி பொழிஞ்சாங்க. சிவபெருமான் இடப வாகனத்துல பார்வதி தேவியோட அங்க எழுந்தருளாரு. பட்டத்தரசியாருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கி அருள் கொடுத்தாரு. மேலும் நாயனாரோட சிவ பக்தியையும் அடியார்கள் மேல அவர் கொண்டுள்ள பக்தியையும் மெச்சிய சிவபெருமான் எல்லாருக்குமே ஆசி கூறி மறைஞ்சாரு. அதுக்கப்புறமா மன்னர் கலர்சிங்க நாயனார் பூ உலகில பல்லாண்டு அறநெறி பிறழாமல் அரசாட்சி புரிஞ்சு யாவரும் செய்ய இயலாத அரிய திருத்தொண்டு செஞ்சு சிவபெருமானோர திருவடி பேற்றினையும் அடைஞ்சாரு. பூ உலகில பல்லாண்டு காலம் அறநெறி பிறழாமல் அரசாட்சி புரிஞ்ச மன்னர் கலர்சிங்க நாயனாரோட குரு பூஜை வைகாசி மாதம் பரணி நட்சத்திர நாள்ல அவர் அவதாரம் செஞ்ச ஸ்தலமும் முக்தி அடைந்த ஸ்தலமுமான காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகம்பரேஸ்வரர் கோவிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுது. இந்த கோவிலில் இவருக்கு
தனி சன்னதியும் உண்டு. இவரோட குரு பூஜை தினத்தன்னைக்கு சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.